ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ். ஓகே, இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, if A and B are non-singular matrices of the same order, then the product AB is also non-singular and AB the whole inverse is equals to B inverse and A inverse. ஓகே, இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். நமக்கு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு டிஃபைனிங் த ப்ராப்ளம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தியரம்ஸ் சால்வ் பண்ணும்போது ப்ரியர் நாலேஜ், அதாவது முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜை யூஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம இந்த தியரம் சால்வ் பண்ணுறதுக்கு ரீகால் பண்ண வேண்டிய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அந்த டெஃபினேஷன் என்னன்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, there exists a matrix A inverse of order n which is called the inverse of A, such that A into A inverse equals A inverse into A equals identity matrix of order n. ஓகே, இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா, அப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட ஆர்டருமே சேம் என் தான், விச் இஸ் கால் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. நம்ம எடுத்திருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஏ இன்வர்ஸ்ன்ற மேட்ரிக்ஸையும் எந்த வேலை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட்ன்றது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்றது தான். ஓகே, இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட், இது கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃப்குள்ளே மூவ் ஆகலாம். ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ பி ஆர் நான் சிங்குலர் மேட்ரிசஸ் ஆஃப் த சேம் ஆர்டர்னு சொல்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ நான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை சின்ஸ்னு போட்டு எழுதிக்கிறேன். சின்ஸ் ஏ and B are non-singular matrices of the same order. இப்போ ஏயும் பியும் நான் சிங்குலர்னு சொல்லி இருக்குன்னா, தென் அதோட டிட்டர்மினன்ட், அதாவது ஏயோட டிட்டர்மினன்ட்டும் நாட் ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் நாட் ஈக்குவல் டு 0, ரைட்டா? ஸோ தென் திஸ் ஷோஸ் தட் ஏ இன்வர்ஸ் அண்ட் பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ், ரைட்டா? ஸோ ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுன்றத இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸிஸ்ட் ஆஃப் சேம் ஆர்டர். ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தென் த ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏபியும் நான் சிங்குலர்ன்றது தான் ப்ரூவ் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ ஏபின்னு சொல்லி ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோட ப்ராடக்டும் அப்டைன் ஆகும், ரைட்டா? ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் ஏபி கேன் பி ஃபவுண்ட். ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்தால் அதோட ப்ராடக்ட்டும் இருந்தே இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஏபி கேன் பி ஃபவுண்ட். இப்போ ஏபின்றது நான் சிங்குலராக இல்லையான்றதை தான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது நான் சிங்குலராக இல்லையான்னு தெரிஞ்சிடும், ரைட்டா? ஸோ டிட்டர்மினன்ட் ஹோல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு பி வில் பி ஈக்குவல்ஸ் டு ப்ராடக்ட் ரூல் இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிட்டர்மினன்ட் தனித்தனியாக செப்பரேட் ஆகும். எனக்கு ஆல்ரெடி தெரியும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் நான் 0 தான், டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் நான் 0 தான். ஸோ அப்போ இங்கே எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிறதுமே ஒரு நான் 0வாக தான் இருந்தாகணும், கரெக்டாக? ஸோ திஸ் ஷோஸ் தட் ஏபி இஸ் நான் சிங்குலர். ஓகே, இப்போ இது நான் சிங்குலர்னா இன்னொன்னும் நமக்கு தெரிய வருது. அது என்னன்னா, தென் AB the whole inverse exists.
ஓகே, தென் ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது இந்த இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது த ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ நான் சிங்குலர்ன்றது அண்ட் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்ன்றதை தான் இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இன்வர்ஸோட டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்குன்னா அந்த கிவன் மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் ஏபியையும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இல்லையான்றதை தான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ the product of AB and B inverse A inverse can also be found. அதுவுமே சேம் ஆர்டரில் தான் இருக்கும். ரைட்டா, ஏபி என்ன ஆர்டரில் எடுத்துக்கிட்டோமோ ஏபியோட ப்ராடக்டும் அதே ஆர்டரில் தான் இருக்கும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸோட ஆர்டருமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காது. தென் நம்ம இதை இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் will be equals to, நான் ப்ராக்கெட்டை ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஏ பி பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு ஆகும். ஓகே, தென் பி இன்வர்ஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் த சேம். நமக்கு இங்கே ஆர்டர் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணல, ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஏ இன்வர்ஸை அப்படியே வச்சுக்கிறேன். இது ஏன் இப்படி ஆகுச்சுன்னா பி இன்ட்டு பி இன்வர்ஸோட வேல்யூ என்னென்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வெளியே எடுத்துடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்றது ஜஸ்ட் லைக் 1 இன் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறதுனால எந்த சேஞ்சுமே ஆக போகிறதில்ல. ஸோ நான் அதை அப்படியே வெளியே எடுத்துடுறேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போதுமே எனக்கு கிடைக்கிறது என்னென்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஒய் பிகாஸ் ஏ இன்டூ அதோட இன்வர்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கின்றது. ஃபார்வர்டில் இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு, இப்போ பேக்வேர்டில் ப்ரூவ் பண்ணணும். அதாவது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்னன்றது தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கேயுமே ப்ராக்கெட் ஷிஃப்டிங் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ தென் பி. இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் ஐ. பி மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். எதை யூஸ் பண்ணினா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ. நீங்கள் என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்கன்றத சைடில் இங்கே சிம்பிளராக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், திருத்துறவங்களுக்கும் ஒரு குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எழுதி பழகிறது பெட்டர்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு பி இன்வர்ஸ் அண்ட் பி. இதுவுமே ஈக்குவல் டு என்னென்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். எதை யூஸ் பண்ணினா பி இன்வர்ஸ் இன்ட்டு பி வில் பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ எனக்கு ஃபார்வர்டில் மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வருது, பேக்வேர்டில் மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வருது. ஸோ திஸ் ஷோஸ் தட் ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுதான் இன்வர்ஸ் ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ப்ரூவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ரைட்டா, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏபியோட இன்வர்ஸ் தான் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் தென் அதோட இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எனக்கு இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னே கிடச்சிச்சு. ஸோ நான் ஏபியை கிவன் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன், பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸை ரிசல்ட்டிங் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் கிவன் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னு எழுதிக்கிறேன். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த தியரமை கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.